வணக்கம் சென்னை. இப்படி ஒரு ஹை எனர்ஜி கான்சர்ட்க்கு அப்புறம் எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? Can we give it up for my friend Nivas please? அவ்வளவுதானா? I'm so excited. இன்னைக்கு எங்க டீம் சுமோ இங்க உங்களை எல்லாரையும் மீட் பண்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you for such a lovely evening. And எங்க படம் சுமோ நீங்க பார்த்திருக்கீங்க. We have obviously அகில உலக சூப்பர் ஸ்டார், my favorite producer ஐஸ்ரீ sir, and we have ஹோசமின் sir எங்க director. And the most amazing சுமோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா அவர் பார்க்கும்போது. So I'm sure மூவி பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நிவாஸ் மியூசிக் ஆல்ரெடி 2 சாங்ஸ் கேட்டிருக்கீங்க. He's extremely talented, so I'm so happy to be here. Thank you. I think I should definitely ask you, இது உங்களுடைய second association with Wales, and every time you do a film with Wales, அது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி கேட்டிருக்கோம். இந்த முறை அந்த ஸ்பெஷல்னஸ்ல இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் சொன்னீங்க. ஸோ சுமோ மீண்டும் வேல்ஸோட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் இந்த ஃபில்மே வந்து இட்ஸ் லைக் அ ரீயூனியன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். சிவாவோட 3வது படம், ஐஸ்ரீ சரோட 2வது படம், அண்ட் நிவாஸோட 2வது படம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஃப்ரெண்ட்ஸ் கம்மிங் டுகெதர் அண்ட் ஒர்க்கிங் டுகெதர். பியூட்டிஃபுல் சார். சொல்லி நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். இந்த படத்தில் வந்து பிரியா ஆனந்த் அவர்கள் தான் ஹீரோயினாக வரணும் அப்படின்னு சொல்லி சிவா சார் சொன்னதா வந்து ஐஸ்வர்யா சார் ஒரு இன்டர்வியூவில் சொன்னதை நாங்கள் கவனிச்சிட்டோம். ஆக்சுவலாக அவர் இந்த மாதிரி பேசியிருக்கவே மாட்டார். என் பேர் சொன்னால் ஐயோ நிஜமாவே அவங்களா, ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் சேர்ந்து. ஸோ இல்லை பட் ஆனால் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இந்த வணக்கம் சென்னை படம் வந்து நிறைய பேர் வந்து உங்கள் காம்பினேஷனுக்காக தான் பார்த்துருந்தோம். இப்போ மீண்டும் இந்த காம்போவில் சும்மா பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ எந்த மாதிரி கிரேசினஸ் இருந்தது? இப்போ ஐ திங்க் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ காமெடி ஃபில்ம், இட்ஸ் அ சில்ட்ரன்ஸ் ஃபில்ம், இமோஷனல். இட்ஸ் ஜஸ்ட் அ பியூட்டிஃபுல் ஜர்னி பிட்வீன் அ சுமோ ரெஸ்லர் அண்ட் சிவாவோட கேரக்டர். பியூட்டிஃபுல். அண்ட் பிரியா ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணாலே அதில் கண்டிப்பாக ஒரு டான்ஸ் இருக்கும். அந்த டான்ஸ்க்காகவே நிறைய பேர் தியேட்டர்ஸ் போவாங்க. அவ்வளோ அழகாக நீங்கள் ஆடுவீங்க. இது யாரும் சொல்லவே இல்லை. நிச்சயமா நீங்கள் நம்மளனா கூட பாருங்க. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதே இந்த விஷயம் சிவா பற்றி சொன்னீங்களா, அதை நம்புறேன். ஆமா இல்லையா? சிவாவோட டான்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆஹா, இது எங்கள் லிஸ்ட்லேயே இல்லையே சார். நான் கூட அதை தவிர்க்கலாம்னு நினச்சேன். பட் அவங்களே கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வரும்போது அந்த ஒரு விஷயம் இருக்குது. பட் வந்து சிவா சார் கூட ஆசைப்படுறாங்க நீங்கள் எங்களுக்காக ஒரு 2-3 ஸ்டெப் அப்படி போட்டிங்கன்னா உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. என்னப்பா வேணுமா வேணுமா? இல்லை அவங்கெல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. இங்கே பாருங்க, இப்போ சத்தம் வருது. வேணுமா பாருங்க. சரி, யாரோட ஆடணும்? இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு ஒரு ஐ ஹேவ் a request. எஸ் ப்ளீஸ். தோஷியோட ஆடுறேன். தோஷியோட ஆடணுமா? கூப்பிடலாமா? அப்பா அவங்க மேமே கேட்டுட்டாங்க. இப்போ வேற வழியே இல்லை. நம்மளுடைய தோஷி அவர்களை கூப்பிடலாமா? எஸ். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் சுமோ ஆன் ஸ்டேஜ்? என்ன பாட்டு சுமோ, welcome to Chennai. We're going to dance. Sumo, welcome to Chennai. Yes, welcome to Chennai. I should definitely say உங்களை பார்க்கிறதுக்காக ஜப்பான்ல இருந்து 2 fans வந்திருக்காங்க. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. They've been waiting for you. Can you say hi to them? அவர் சொல்றது நமக்கு புரியல. மேம் ப்ளீஸ் நீங்களும் வந்துருங்க மேம். Hi மேம். Hi to all மேம். You can be on stage. ஆமா, நீங்க வந்துருங்க மேம் ப்ளீஸ். ஆமா வந்துருங்க ப்ளீஸ். ஓகே, சுமோ அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் ட்ராக் ரெடி ஆயிடுச்சு. ரெடியா? ஓகே வாங்க. ஹலோ. வணக்கம் 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 வணக்கம். நான்தடி மேம் என்ன சொன்னார் மேம்? நீங்களே எங்களுக்காக ஹாய் சொன்னாரா? வணக்கம் சொன்னாரா? ஓகே, சென்னை மக்கள் வந்திருக்காங்க. சென்னை மக்களுக்கு ஒரு லவ் யூ மட்டும் சொல்லுங்களேன் அவருடைய ஸ்லாங்ல. ஜாப்பனீஸ்லயேவா? தமிழ்லயே சொல்லி கொடுக்கலாமா? சூப்பர் சுமோ. ஓகே.
I first introduce பண்ணிக்கிட்டான். எஸ் ப்ளீஸ். Hi, dozo. Hi, Chennai. Vanakkam. Hi. My name is Agira Ulaga Super Sumo. Tashi. Please remember. Okay? Agira Ulaga Super Sumo. Okay. யா அண்டர்ஸ்டுட். அவர் சொன்னதை கேட்டாங்க, ட்ராக்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ சும்மா டான்ஸ் ஆடி ஆகணும், அவங்க கூட வெறியா இருக்காங்க. ரெடி? கேன் வி டான்ஸ்? Yes. எஸ் ரெடி. சுமோ இஸ் ரெடி, we are also ready. Can we please have the track? சத்தம் பத்தலப்பா, லைவாக பார்க்க போறீங்க. இன்னும் உற்சாகமா ஒரு சத்தம் கொடுக்கலாமா? போடலாம், அதுக்கு நான் ஸ்டார்டிங்ல இருந்தே வா ஃபுல் பெர்ஃபார்மன்ஸும் பார்க்கணும். நடுவுல இருந்து போட்டீங்கன்னா தேங்காய் நாராக நெஞ்ச உரிச்சாடே உள்ளார என்னன்னு காட்டி விட்டா ஏன முகன பார்க்காம கௌத பாடி கிடக்கே கேட்காம ரெக்க கட்டி பறந்தேனே உசக்கா செத்த உசக்கா போய் மத கட்டா வானேத்தி விட்டு விட்டா உசக்கா செத்த உசக்கா சுவாமி இதயத்தை யாத்தாடி ஆக்கி விட்டா. இல்லை மேடம், எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு சார். பேசாம இந்த காம்போ கூட நல்லா இருக்கு. படத்துல இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கா சிவா சார்? சார் இதுவும் நம்ம லிஸ்ட்ல இல்லை. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சுமா. ஐ திங்க் ஐ ஷுட் டெஃபினெட்லி டாக் அபவுட் யோர் காம்பினேஷன். அப்போ ஆஃப் தி ஸ்க்ரீனும் நல்ல ஒரு ரேப்போ உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். டெல் அஸ் அபவுட் சுமோ ப்ளீஸ். Toshi is such an amazing man. நீங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க. என்ஜாய் பண்ணீங்களா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்? இப்போ அவர் ஆக்சுவலாக ஒரு ஆக்டரே கிடையாது. ஹீஸ் அ உண்மையான சூமோ ரெஸ்லர். 8வது வயசுலேருந்து அவர் வந்து சூமோ ரெஸ்லருக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹீஸ் அ சாம்பியன். அவரோட நாட்டில் அவர் ஒரு சாம்பியன். ஸோ லெட்ஸ் கிவ் ஹிம் அ சாம்பியன். வெல்கம் டு இந்தியா. உண்மையாகவே ஜாப்பனீஸ் பீப்புள் ஆர் ஸோ கைண்ட் அண்ட் ஸோ கல்ச்சர்ட். அண்ட் நம்மளோட கல்ச்சரை அவ்வளோ மதிக்கிறாரு. நம்ம எல்லாருக்காக உங்களுக்காக அவர் தமிழ் வேற கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் ஸோ ஸ்வீட் டு ஹவ் ஒர்க் வித் ஹிம். ஹீஸ் ஜஸ்ட் சச் அ லவ்லி மேன். ஸோ இட்ஸ் நைஸ் டு ஒர்க் வித் பீப்புள் லைக் ஹிம். தேங்க்யூ ஸோ மச் பிரியா அவர்களே. தேங்க்யூ வெரி வெரி மச். வி கோனா ஹோல்ட் சுமோ பேக். பட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். வி ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் உங்களை தேட்டர்ஸில் பார்க்கறதுக்காக. பிஃபோர் யூ லீவிங் ஐ திங்க் உங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு லவ் யூ சொல்லிட்டு போனீங்கன்னா பசங்கள்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க. தேங்க்யூ எல்லாருக்கும் வந்ததுக்காக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த பக்கம் அந்த பக்கம் மேலே கீழே. எங்கள் படம் 25th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்கள் ஃபேமிலியில் எல்லா குட்டீஸும் கூட்டிகிட்டு போய் பாருங்கள். ஜாலியாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மீண்டும் லெட்ஸ் ஹியர் இட் அப் ஃபார் பிரியா ஆனந்த் அவர்கள். ஸோ சுமோ யூ ஹேவ் டு பி ஆன் ஸ்டேஜ். மேம் நீங்களும் எங்களுடைய கெஸ்ட் தான். இப்போதைக்கு நீங்கள் தான் என்னை காப்பாற்ற போகிறீங்க. என்னோட நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜுக்கு. ஸோ நிறைய இன்டர்வியூஸை நாங்கள் பார்த்தோம். சுமோ பயங்கரமாக பாடுவாருன்னு எங்களுக்கு தெரியும். சென்னை மக்களுக்காக ஒரு தமிழ் பாடல் பாட சொல்லுங்களேன் ப்ளீஸ். Tashi-san no iro Sumo, would you like to share something for Chennai மக்கள்? மயான அமைதியா இருக்கு. சுமோ ஐ திங்க் உங்க எல்லாரையுமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ். Tashi-san wa mic அவருக்கு உதா聞いたのはTashi-sanはよくタミル語の歌を歌いますという聞きましたけど。என்ன மேம்?歌ってください。ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா இவர் பாடுறதுக்கு முன்னாடி சிவானாவும் மேடைக்கு வந்தலாம்னு நினைக்கிறேன். அந்த காம்பினேஷன் பார்த்தோம். இந்த காம்பினேஷனும் இங்க பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சிவா-san எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். மீண்டும் ஒரு முறை வணக்கம். ஓகே மேடம், நீங்க வாங்க பக்கத்துல வாங்க. சரி, எப்படி இருக்கா இவரை பார்க்கறதுக்கு? இங்க யார் இன்னைக்கு இவரை வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு ஆசையா இருக்கீங்க? யாருன்னா ஒருத்தர் இவரை வீட்டுக்கு கூட்டு மேல
நீ கை கட்டுறதை பார்த்தா நீயே வீட்டுக்கு கூட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன், உங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ சூமோ, இதுக்கு முன்னாடி சூமோ பற்றி உங்கள் எல்லாருக்கும் எதுனா தெரியுமா? தெரியாதுல்ல? அதுதான் இந்த படத்துடைய ஸ்பெஷலு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. இப்போ சூமோ வந்து ஒரு பாட்டு பாட வைக்கலாமா நம்ம? அதுக்கு தானா வெயிட்டிங் நாங்க எல்லாரும். ரெடியா? கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்க்காத ஒரு பாட்டு பாட போறாரு இப்போ. அப்படியா? ஓகே ரெடி? நீங்க வேணா கவுண்ட் பண்ணுங்க. 5 4 3 2. ஓகே, நாங்க கவுண்டரோடயே போயிடுறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ரெடி? 5 சத்தமா வேணும். 5 4 3 Here we go. Okay. Ready? Ready. Check. Okay. Oh my god. Test. Okay. ஓகே. பில்ட் அப் ஹெவியா இருக்கேப்பா. Hi, 行きます。はい。カーデルン化石でやバラバラカーデルン化石でや学んだラブラブドゥリコラブドゥナディクリコこれかいりくりこカーデルン化石でやバラバラカーデルンどうもナンドリーவணக்கம். எப்படி பாடினாரு? Oh my god. எப்படி நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த பாட்டு பாடுவாங்க? நான் சீரியஸா எதிர்பார்க்கலனா. நான் வர இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்க அவருக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்தீங்க. இந்த பாடல் கூட நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. அவருடைய ட்ரெய்னிங் சொல்லி கொடுத்த நான் இல்ல, அங்க ஒருத்தர் உட்கார்ந்து பாருங்க, குறிஞ்சி. அவர்தான் ஜப்பான்ல வந்து இந்த பாட்டை சொல்லி கொடுத்தாரு. என்னப்பா நல்லா பாடுறாராப்பா இவரு? வெரி குட். பசங்க எல்லாம் கை தூக்குறீங்க. காதல் கசக்குதையான்னு சொல்றது தானே? ஓகே. It's a love sad song, love failure, love is bitter song. All the boys are very happy. சிவானா, பட் எங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு ட்ரான்ஸ்லேட் பண்றதுக்கு. என்டையர் படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது சுமோ தொடர்ச்சியாக இருக்காரு. உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது அண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது? இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம லாங்குவேஜ் தெரியாத ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம். அதுவும் டூ எக்ஸ்பென்சிவ் டு ஷூட். அங்கே போய் நான் ஒரு சீன் ஒரு சும்மா இருன்னு சொல்கிறதுக்கே 20 மினிட்ஸ் ஆச்சு புரியறதுக்கு. And it's very challenging. Somehow we had a very good team and very good producer, so it came on a package to us. So அதனால தான் முடிஞ்சது. So in the time I should thank Rajiv Menon sir, VTV Ganesh sir and Kurunji sir once again for the support in Japan. இதெல்லாம் தாண்டி ஐஸ்வரி சார் சைலண்டா இருக்காரு பாருங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படிதான் குவைட்டா உட்காந்துருப்பாரு. The man behind the entire showcase அப்படிங்கிறது தாராளமாக சொல்லலாம். மீண்டும் கொஞ்சம் நேரத்தில் அவரும் மேடைக்கு வரப்போறாரு. பட் சிவானா, மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஒவ்வொரு முறை யார் மேடைக்கு வந்தாலும் இந்த ப்ராஜெக்டை ஓன் பண்ணி அவங்களுக்காக எங்களுக்காக வந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ தேங்க்யூலாம் சொல்கிறதுக்கு முன்னாடினா நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்க. அது நோ சொல்ல எனக்கு விருப்பமே கிடையாது. படத்தில் பார்க்கும்போதே பயங்கர ரெஸ்லிங்லாம் இருந்தது. ஏன்னா இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது ரெஸ்லிங்லாம் பார்த்தீங்களா? நிறைய ஃபைட் எல்லாம் இருந்தது. சிவான் ஒரு அமேசிங்கான ஃபைட்டர்னு நமக்கு தெரியும். லைவாக ஒரு ஃபைட் நமக்கும் காமிச்சாங்கன்னா சுமோ வெர்சஸ் சிவா, எஸ் வெர்சஸ் எஸ், நல்லா இருக்கே. ஓகே, தாஷி சான் தோ சிவா சான் வா இமா ஃபைட் ஷிமாஸ். அவர் ரெடி? சிவானா ரெடி? இதப்பா இவரு கூட ஃபைட் பண்ணலாமா? நடுல நான் தான். ஓகே ரெடி? சிவானா ஆல் ஓகேல? ஆல் பக்கா? மைக் இருடுனா. ஐயோ பா, கொஞ்சம் இந்த ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி வைங்க. சிவானா கொஞ்சம் சேஃபா. One more time. Ready? Oh. Yes. Abba, I love you. No fighting. Indo-Japan only love. Okay. ஒரு ஃபைட் பண்ணி ஆகணுமா? யாருன்னா இங்க தைரியம் தான் இவர் கூட ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஏதாவது கிட்ஸ் கூப்பிடுவோமாண்ணா? ஓகே, any kids from Japan? Anybody? Want to fight? ஜப்பான்ல இருந்து கிட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஜாப்பனீஸ் ஃபேன்ஸ் ப்ளீஸ். ஃபைட் பண்ண ரெடியா இருக்கியா? ஓகே, நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட பிரச்சனை இல்ல. வாங்க கூப்பிடுங்க. கம் ரெடி? எஸ். இங்க பாருங்க, பெரிய விஷயம். ஜப்பான்ல நிறைய சுமோ ஃபைட் நடக்கும். ஆனா ஜப்பான்ல இருந்து வந்து இங்க இவரோட ஃபைட் பண்ண போறாங்க. ரெடி? ரெடி டு ஃபைட்? ஓகே, ஐ அம் தி ஜட்ஜ். நவ நான் வாண்ட் தி ரெஃபரி. ப்ளீஸ். ரெடி? ஓ, ரெண்டு பேர் இருக்காங்களா? நான் இப்ப எப்படி 1 by 1 போறோமா இல்ல 3 டுகெதர்? ஐயோ ஏய், இவனடா சீரியஸ் ஆயிதா? ஆமா. ஏப்பா தம்பி, சுமோ
கேஷுவல் ஃபைட் நாட் சீரியஸ் ஓகே கேஷுவல் ஓகே ஓகே லாஸ்ட் ஃபைட் வித் ஹர் நோ 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 ரெடி ஓகே ரெடி 1 2 3 ஸ்டார்ட் ஹே ஜாயின் வாங்க 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 என்னடா என்னைய கூப்பிடுறீங்க இந்த பீரோ நவர மாதிரியே தெரியல ஐயோ சார் பாத்து சார் ஓகே கொஞ்சம் ஓகே 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 பார்த்து அடிபட்ட போது thank you everybody thank you so sweet of you all of you thank you so much please குழந்தைகள் எல்லாம் வந்து நல்லா கை தட்டிடுங்க thank you சிவானா thank you tashi one second so many people here want to fight with her very seriously no comedy okay serious full energy okay ready mama இத்தனை நாள் நீ பேசி எவ்வளவு ஹோஸ்ட்னு சொல்லி கூப்பிட்டாங்க என்ன நீங்க இப்படி see எதனா ஒரு சந்தோஷம் பண்ணனும்ல யாரனா ஒருத்தர் உண்மையில அடி வாங்குறது மாமா நீ பேசுறதெல்லாம் நாங்க கேட்டிருந்தோம்ல தஷி full energy okay நீ யாருன்னு காட்றா ரெடி அவர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் கேள்வியா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு பட் எனிவேஸ் நீங்க வந்து ஃபைட் பண்ண சொன்னோம் அதுலயும் லைட்டா வந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க பட் சிவானானாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது என்னது டான்ஸ் ஐயோ சுமோ சென்னைக்கு வந்திருக்காரு ஐஸ்வர் சார் ஓகே தானே சுமோ சென்னைக்கு வந்திருக்காரு நீங்க இங்க இருக்கீங்க ஒரு அகில உலக சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது டான்ஸ் இல்லாம எப்படிப்பா ஐயோ என்னப்பா ஒரு ஏப்பா ரெண்டு ஸ்டெப் சார் உங்கள்ட்ட எஸ் ஆர் நோ பெர்மிஷனே கேட்காம நான் நாங்க டான்ஸ் ஆனாலே ஃபைட் பண்ற மாதிரி தான் இருக்கும் இதுல வேற ஃபைட் வேற பண்ண சொல்றாங்க டான்ஸ் வேற ஆட சொல்றாங்க அத ரசிக்கிறதுக்கு கோடான கோடி மக்கள் இங்க இருக்காங்க பாருங்க ஸ்டெப் எல்லாம் போட்டு காமிக்கிறாரு அந்த அளவுக்கு சார் உங்களுடைய விருப்பம் ஓகே சிவா சார் என்ன நினைக்கிறாருன்னா நான் மட்டும் ஆனா நல்லா இருக்காது நிவாஸ் பிரியா கம் I'll teach you guys dance வாங்க டான்ஸ் கிளாஸ் சார் அவரோண்டா சார் என் டான்ஸ் நீங்க ஆடுறது ரெடியா இருக்கீங்களா ப்ளீஸ் வாங்க ரவி ப்ரோ ரவி சார் ப்ளீஸ் வாங்க வாங்க டைரக்டர் கூட சார் வாங்க நிதின் சத்யா வாடா நிதின் சத்யா சார் வந்துருங்க வாங்க ப்ளீஸ் எல்லாருமே இணைஞ்சு இப்போ ஒரு டான்ஸ் கிளாஸ் ஒரு டான்ஸ் செஷன் இங்க நடக்க போகுது ப்ளீஸ் சுமோ ஆர் யூ ரெடி டான்ஸ் கிளாஸ் ரெடி சூப்பர் ப்ளீஸ் ஆஹா ரவி சாரும் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு ஒரு பெரிய வணக்கம் ஹோஸ்டரை வந்து டான்ஸ் ஆடணும் ஃபைட் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் நீங்க முதல்ல டான்ஸ் எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா நீங்க இருந்தா தானே நல்லா இருக்கும் இல்ல அவங்க இல்லாம இல்ல அவங்க இருக்காங்க அம்மா டான்ஸ் வாங்க பாருங்க மூவ்மெண்ட் வாடா ஏய் சுமோ கம் இன் how are you man how are you சும்மாடா ஓகே ஹலோ புரிஞ்சுன வாங்க டான்ஸ் ஆடுவோம் வாங்க மாமா நீ மாமா ஓகே I'll teach you guys okay மைக் கொடுத்துருங்க மைக் ஓகே ரெடியா ஒண்ணுமே இல்ல இந்த உலகத்துக்கு தெரிஞ்ச அதே மூமெண்ட் தான் ஓகே ரெடி 1 2 3 ஃபர்ஸ்ட் சொல்லி தந்துடுறேன் ரெடி தஷி ரெடி follow me okay ரெடியா இதுல டவுட்டா ஆஹா என்ன ஒரு மூமெண்ட் ஹெவியா இருக்கு என்ன நீங்க வாக் பார்த்து தெரிஞ்சு சரி இது அப்படியே ஒரு மியூசிக்கோட பண்ணா சூப்பரா ஓகே மியூசிக் ரெடி ரிஹர்சல் பாத்துறோம் ரெடி டஃப் ஸ்டெப் தான் ஓகே பாக்குறவங்க கூட பண்ணலாம்பா ஓகே ரெடி சாங் பிரியா அவர்கள் அப்படியே எஸ்கேப் பண்ணாங்க வாங்க ப்ளீஸ் எத்தனை இடத்துல என்ன மாட்டி விட்டுருக்கீங்க வாங்க கஷ்டமா நீயும் ஜாயின் பண்ணிக்கமா ரெடி மியூசிக் ப்ளீஸ் நமக்காக மியூசிக் வந்துட்டு இருக்கு இப்போ என்டையர் க்ரூவே சேர்ந்து இப்படி ஒரு ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் நாங்க எதிர்பார்க்கவே இல்லையா யாரெல்லாம் வந்து இனிமே இந்த டான்ஸ் பார்த்ததுனால இந்த மாலுக்கே வர மாட்டேன்னு நினைச்சது இதுவரை சார் ஹாய் சொல்றீங்களா ஆமான்றீங்களா ஹாய் தாரா ஓகே ஓகே எனிதிங் இஸ் ஃபைன் எனி மியூசிக் நமக்காக வந்துட்டே இருக்கு சிவனா ஒரு மூமெண்ட் தானா இன்னும் ரெண்டு ஸ்டெப் கூட எக்ஸ்ட்ராவா ஏதாவது இல்லம்மா இதே போதும் பாவம் எல்லாம் வீட்டுக்குலாம் போறது வெயிட் பண்றாங்க பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படியே ஓகே சரி ஓகே ஒரு மூமெண்ட் போதும்ட்டாங்க
நீங்க எல்லாருமே ஒரு சத்தம் கொடுத்தீங்கன்னா சாங் போட்டுறலாம். சத்தம் சத்தம் இன்னும் பெருசா லவுடா லவுடா. ஓகே, கேன் வி ப்ளீஸ் ஹேவ் தி ட்ராக்? இப்போ நீங்க ஆனதை பார்த்து ட்ராக் போடுறவரை கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். ஆமா, எது போடா சிங்க் ஆகுங்கிற அளவுக்கு பயங்கரமா யோசிக்கிறாங்க. ரெடி ரெடி Sound, sound. 3 நம்ம சட்ட சபையில எவனுக்கு என்ன கண்டா உள்ளுக்குள்ள நடுங்கும். என் பார்வை பட்டாலே சிங்கமும் பதுங்கும். பச்சை பச்சை எல்லோ பிங்க் தமிழனா உலகத்தை ரசிக்க வந்த கடவுளும் நான் தான். அட்டகின்ன மிஞ்ச எவனு இங்கில்ல நம்ம தாய் குலத்துக்கு நானும் சொல்ல பிள்ள. இந்த டான்ஸ் என்னாலே பார்க்க இல்ல இல்ல அவர் மெய் மறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இவர் ஒரே ஸ்டெப் போட கூட அப்படியே மெய் மறந்து ரசிச்சிட்டு இருக்காரு அவரு. டான்ஸ் நல்லா ஆனாரா இவரு? குட் டான்ஸ் பா. உண்மையிலே சொல்றேன் சார், என் லைஃப்ல இந்த டான்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னது யாருமே கிடையவே கிடையாது. இவன் மட்டும்தான். இனிமே என்னோட எல்லா படத்தையும் இவங்க நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஓகே, இப்போ நான் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். மேடம் வாங்க. தேங்க்யூ குறிஞ்சி சார். Thank you all of you. Chennai city, what's your favorite food in the Chennai city? Favorite food? Yeah. Indian food? Indian food, yeah. Biryani. Biryani. Okay. And dosa. ஆஹா, Butter chicken. பட்டர் சிக்கன். வாவ். Yeah. Idli. Idli. இட்லி. Idli, yes. And Kingfisher beer. கிங்ஃபிஷரா? Yeah. Hey, கிங்ஃபிஷர். சார், வாட் இஸ் திஸ் ஃபேமிலி ஈவென்ட்? Kingfisher. இப்பதான் குழந்தைங்க படம் சொல்லியிருக்கோம். சிவானா, ஆனா உங்க ட்ரைனிங்கா? பாத்தீங்களா, ஒன்னே ஒண்ணு புரியுதுடா. இட்லிக்கு கை தட்டல, தோசைக்கு கை தட்டல, கிங்ஃபிஷர் மட்டும் எவ்வளவு பேரா கை தட்டுறீங்க? Every night. You have 10 bottle. ஹலோ, 10 bottle. எவ்ரி நைட் 10 பாட்டில். அவர் சொல்றது பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர், பிஸ்லரி அது மாதிரி வாட்டர் 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 பாட்டில் சொல்றாரு. ஷாக் ஆயிடு சார் நான் கொஞ்சம் கேட்டுட்டு. ஓகே, தஷி, you travel many you travel many places, but what you really find about South Indian people, Tamil people? いろいろなところインドの中でも回りましたね。はい。南インドの方たちについてどう思いますか？僕はいろんなとこ行きましたけど、インドでチェンナイが一番好きです。இந்தியாவில் நிறைய இடத்துக்கு அவர் போயிருக்காரு. சென்னை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? சென்னை தான் ரொம்ப பிடிச்ச ஊரேவா லைஃப்ல அவருக்கு. எதனால மக்களை பிடிக்கும் அப்படின்னு?ラブチェンナイ。どうしてチェンナイが好きですか？みんな優しい。எல்லாரும் ரொம்ப கைண்டா இருக்கீங்க.はい。அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு மேல தூங்க முடியாது யாராலையும். அவர் போன இடத்துலயே ரொம்ப அன்பான மக்கள் நம்ம தமிழ் மக்கள் அப்படின்றாரு. எல்லாரும் அதுக்கெல்லாம் தேங்க்யூ so much. But நன்றி. I should definitely say a big நன்றி to you. ஜப்பான்ல இருந்து சென்னை வந்து எங்களுக்காக இவ்வளோ நல்ல ஒரு படத்தை கொடுத்து இவ்வளோ என்டர்டெயின் பண்ணி பயங்கர ஸ்பான்டேனியஸாக அந்த என்னுடைய சுமூக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான ஒரு கைத்தறை கொடுக்கலாமா, நிறைய லவ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சென்னை மக்கள் தான் ரொம்ப ஃபேவரட்னு சொல்றாரு. அப்போ நம்மளுடைய லவ் இன்னும் பெருசாக இருக்கலாம் இல்லையா? Yes, thank you Sumo. Thank you so much. Wishing you all the best. So, சிவானா, நீங்க மேடையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்னொரு பர்சனை வந்து நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த மாலில் வந்து இவ்வளோ சந்தோஷமாக உங்களெல்லாம் பார்க்குறோம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேரை தமிழ்நாட்டில் சந்தோஷப்படுத்துறதுக்காக தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பில்லராகவும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ப்ரொடியூசராகவும் அவர் குழந்தைங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புறாரு. ஓகே, ஸோ அது தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஸோ லெட்ஸ் வெல்கம் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேசன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பிளாக் பஸ்டர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக ஒரு டெபியூட்டன் வச்சு ஒரு ஹிட் கொடுக்கணும்னாலும் சரி, இல்லை ஒரு நல்ல இயக்குனரை வச்சு மற்றொரு ஹிட் கொடுக்கணும்னாலும் சரி, அதுக்கு பின்னாடி வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் பேனர் இருக்கும். and அதுக்கு பின்னாடி அந்த மாபெரும் மனிதர் இருப்பார். ஸோ மீண்டும் முறை டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் சாருக்கு ஒரு பெரிய வணக்கம் and வெரி வெரி வார்ம் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரை எங்களுக்காக கொடுத்ததுக்காக. அண்ட் இப்போ we're all waiting for you. What do you have to say for us? அனைவருக்கும் வணக்கம்.
வருகிற 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சூமோ கிட்டத்தட்ட ஒரு 200 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். நிச்சயமாக குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இதில் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவும் பிரியா ஆனந்தும் நடிச்சிருக்காங்க. ஜப்பான்லேருந்து யோஷிமோ வந்திருக்காரு. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்காகவே ஜப்பான்லேருந்து வந்திருக்காரு. தேங்க்யூ சுமோ ஃபார் அட்டெண்டிங் அவர் ப்ரொமோஷன். ஸோ எங்களுக்கு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஜப்பானில் ரொம்ப உறுதுணையாக இருந்து கூடவே இந்த படத்தை எடுத்து கொடுத்த ஜப்பான்லேருந்து வருகை தந்திருக்கிற குறிஞ்சி அவர்களுக்கு, குறிஞ்சி சார் மேலே வாங்க, மேலே வாங்க. இவர் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காது. ஏன்னா ஜப்பானில் போய் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. 50% படம் சென்னையிலையும் 50% படம் ஜப்பான்லேயும் எடுத்துருக்குறோம். மக்கள் குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் இது. இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸும் இருக்குது, ரெஸ்லிங் இருக்குது, எல்லாமே கலந்த படம். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நிவாஸ் கே பிரசன்னா இதில் மியூசிக் ரொம்ப அருமையாக போட்டிருக்காரு. இங்கேயும் நல்லா பாடினார். தேங்க்யூ நிவாஸ். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உங்களை மீட் பண்ணேன், பார்த்தேன். 2 டேஸாக தான் இது பண்ணியிருக்கேன். யூ ஆர் வெரி ஹைலி டேலண்டட். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். அதே மாதிரி ஹோசுமென் இந்த படத்தினுடைய டைரக்டரு நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஹோசுமென். இந்த படத்தில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க. எடிட்டர் வந்து பிரவீன் கேஎல். ஆல்மோஸ்ட் வேல்ஸ் ஃபிலிம் எல்லாத்துக்குமே அவர் தான் எடிட்டரு. அவர் கம்பெனி எடிட்டர் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே விடிவி கணேஷ், நிழல்கள் ரவி, யோகி பாபு நிறைய இந்த படத்தில் நிறைய சீன் நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார். அவருக்கும் பிரியா ஆனந்துக்கும் உள்ள நிறைய லவ் சீன்லாம் இந்த படத்தில் இருக்குது. சிவாக்கும் அவருக்கும் இருக்கா இல்லையா, ஆனால் யோகி பாபுக்கும் அவருக்கும் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வேல்ஸ். ஏன்னா அவங்க வந்து இதுக்கப்புறம் ஒரு 15 படம் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த ஒரு ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, ரெக்கக்னைஸ்டு கிரேட் ஆர்டிஸ்ட் வச்சும் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் புது டேலண்டான டெபியூட்டன்ட்டுக்கும் பண்ணுறாங்க. ப்ளீஸ் கிவ் த பிக் ஹேண்ட் டு டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்களுக்கும் அண்ட் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கும் பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். சிவானா, உங்கள்கிட்டையும் சில விஷயங்கள் பேசணும். பட் அது பேசுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் இந்த மொமெண்ட் வந்து சுமோக்காக மட்டும் இல்லை, வேல்ஸுக்காகவும் நாங்கள் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். காரணம் என்னென்னா, நீங்கள் சொன்ன அதே விஷயம் தான். ஒரு டெபியூட்டன் வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி, இல்லை ரெக்கக்னைஸ் டிரெக்டர்ஸை வச்சு மீண்டும் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி, அதுக்கு பின்னாடி வேல்ஸ் இருக்காங்க. அண்ட் தொடர்ச்சியாக நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அதில் இப்போ சமீபமாக எல்லா பக்கமும் ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லாருமே காத்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நீங்க தனுஷ் அவர்கள் அண்ட் மாரி செல்வராஜ் வச்சு பண்ணக்கூடிய அந்த திரைப்படம் ரொம்ப 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 சூப்பர்பான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ D59 நம்மளுடைய தனுஷ் சார் ஃபேன்ஸ் எத்தனையோ மக்கள் இங்கே கூடியிருப்பாங்க. மீண்டும் மாரி சாரோட தனுஷ் சாரோட இந்த கிரியேஷன் பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அதை பற்றி மட்டும் நம்ம பேசலாமா? ஐ நோ இட்ஸ் வெரி ஏர்லி, பட் எங்களுக்காக ஒரு வார்த்தைகள் அதை பற்றி, ஜஸ்ட் ஃபார் த ஃபேன்ஸ். தனுஷ் சார் உடைய மாரி செல்வராஜ், தனுஷ் சார், ஏஆர் ரஹ்மான் சார் சேர்ந்து அந்த படம் பண்ணுறாங்க. பட் அந்த படத்துக்கு முன்னாடியே தனுஷ் சார் படம் ஒன்று இருக்குது. ஆமாம், அந்த படத்துக்கு அடுத்த படம் தான் மாரி செல்வராஜ் சார் படம். அது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த படம் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ எங்களுக்காக 2 தனுஷ் சார் ஃபிலிம்ஸ் வேல்ஸ்னுடைய பேனர்ல வர இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, கரெக்ட்டா? கண்டிப்பா. இல்ல, இன்னுமே நிறைய இருக்கு சர்ப்ரைஸ். அதுதான் சார், தனுஷ் சாரோட படம் மட்டும் 2 இருக்கு. காலையில இருந்து கேட்டோம், என்ன சொல்லலாம்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நாள்ல நிறைய அனௌன்ஸ்மென்ட்லாம் வருது அப்படினா. ஆமா சார். அதே மாதிரி இப்போ ரீசன்ட்டா அந்த மூக்குத்தி அம்மன் 2 சார், இது வரைக்கும் நாங்க படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் இல்ல ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் இல்ல படத்தினுடைய ஆடியோ லான்ச் அவ்வளவு கிராண்டாக பார்த்திருக்கோம். பட் ஒரு பூஜை அவ்வளோ ஹேப்பனிங்காக நீங்க மாத்துறீங்க. கிட்டத்தட்ட ஒரு காலிவுட் ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது. அத்தனை ஸ்டார்ஸ் அண்ட் இப்போ வந்து ஷூட்டிங் அண்ட் ப்ராக்ரஸ்னு எங்களுக்கு தெரியும். எப்படி போயிட்டு இருக்கு அதை பத்தியும் ஒரு வார்த்தைகள்? சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஷெட்யூல் பொள்ளாச்சிக்கு போயிட்டு இருக்காங்க. பியூட்டிஃபுல் சார். எஸ், சூப்பர். இந்த டைமில் ஜஸ்ட் பிகாஸ் ஐஸ்வரி சார் வந்து
அவரோட நல்ல மனசுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம பக்கத்தில் வந்து குருஜி சார் இருக்கார். குருஜி சார் ஒரு வார்த்தைகள் அபவுட் சுமோ அண்ட் அபவுட் திஸ் மூவி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஜப்பானில் வந்து அபி இன்டர்நேஷ்னல் ஸ்ரீபாலாஜி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற பேரில் பண்ணிகிட்ருக்கோம். 20 வருஷமாக அங்கே இருக்கோம். இந்த சுமோ படம் வந்து இதுக்கு உதவியாக நாங்கள் அமைஞ்சது வந்து இது எல்லாமே கடவுள் சித்தம். எப்படி உருவாச்சு எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறதுலாம் அந்த இடத்துல சிவா சாரு, ராஜீவ் மேனன் சாரு, ஹோஷிமின் இவங்கெல்லாம், அஃப்கோர்ஸ் பிடிவி கணேஷ் இவங்கெல்லாம் எவ்வளோ இதுக்காக மெனக்கிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதுக்கு எல்லாம் இவங்க பல கஷ்டங்கள் பட்டது வந்து நான் நேரில் பார்த்த வரைக்கும் இந்த படம் ஒரு செதுக்கப்பட்டது எப்படி உருவாகணும் பல, அதாவது செலவுகள் வந்து சாதாரண செலவு இல்லை. இந்த ஊரில் விற்கிற தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து $1 அங்கே அப்படியே ஆல்மோஸ்ட் 150 ரூபா 100 ரூபாய்க்கு ஒரு தக்காளியை விற்குங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு சுமோங்கிற கேரக்டரை வச்சு பண்ணது இப்போ ஒரு பெரிய மகா சாதனை. இதில் நிறைய இந்த கிரெடிட்ஸ் கோஸ் டு சிவா சார், ஏன்னா அங்கே அவ்வளோ உழைச்சார். அஃப்கோர்ஸ் அடுத்தது டைரக்டர் ஹோஷிமின் சார். இதுக்கு ஒவ்வொரு பல சவால்கள் வந்தது. அந்த சவால்கள் இயற்கையாலையும் சரி, மற்றபடி ஆட்கள் சேர்க்கிறதா இருக்கிறதாலும் சரி, எல்லாமே வந்து கடைசி நிமிஷங்களில் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சவாலாக இருந்து ரொம்ப நல்லா கொடுத்தாங்க. ஆனால் இவ்வளோ சீரியஸாக இருக்கிற இந்த மேடை அந்த மாதிரி இருக்காது, ஜாலி தான். ஒவ்வொரு நாளும் வேறு மாதிரி தான் போவாங்க. ரொம்ப சிறப்பாக ஜாலியாக போகும். ரொம்ப நல்ல மாதிரியாக முடிச்சது. கடவுள் புண்ணியத்தில் இந்த படம் வந்து பெரிய மகா வெற்றியாக அமையணும். ஸோ இதுக்கு எல்லாம் ஒரு காரணம் யாருன்னா ஒரே ஒரு மனுஷர், ஐசரி கணேஷ் சார். அதாவது ஒரு கேள்வி இல்லைங்க அவங்ககிட்ட இருந்து. அதாவது நான் அங்கே வந்து இருந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக சார் வந்து ஒரே ஒரு 2 நிமிஷத்து வீடியோ மட்டும்தான் பார்த்து ஓகே சொன்னார். எனக்கு அது தெரியும். அதன் பிறகு அங்கே என்ன செலவாகுது ஏது என்ன ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது. நாங்கள் அந்த பில் அனுப்பும்போது கூட எந்த விதத்துலையும் இது எதுக்கு கூட எதுக்கு குறைச்ச அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் கேள்வி எழுப்பவே இல்லை. நிச்சயமாக இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னா அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய அந்த பெருந்தன்மையும் அந்த நல்ல பல பேர் நல்ல வெற்றி பெற்று வரணுங்கிற நல்ல எண்ணம் இருந்து கண்டிப்பாக அது வெற்றி அடையும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த இடத்துல நான் ஒரே ஒருத்தவருக்கு எங்கள் டீம்லேருந்து சொல்லிக்கணும். நாங்கள் அஜயின் மேனேஜர் நிறைய பேர் இருந்தாங்க, டோக்கியோ தமிழ் சங்கத்துடைய ஹரிங்கிறவர், அதுக்கு மேலே ஆரோக்கியராஜ் அப்படின்ட்டு. சரி நீங்களே சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆரோக்கியராஜா சார். அவர் தான் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து சமைச்சு ஜப்பானில் கொடுத்தது. இன்னொரு ஒரு மகிழ்ச்சியான விஷயம், இந்த படம் சுமோ படம் இன்னும் ஒரு 2 மாதத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் தான் ஜப்பானில் ஓடி இருக்கு. இப்போ அகில உலக சூப்பர் ஸ்டாருடைய படமும் ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகுது. அதை வந்து குறிஞ்சி சார் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. இன்னும் ஒரு 2 monthsல ஜப்பானில் சூமோ படம் பார்க்கலாம் எல்லாரும். சார் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் இது. உண்மையாலுமே வெரி வெரி இல்ல நான் கூட மைக் எடுத்து பயங்கரமா ஏதோ சொல்ல போறேன்னு கேட்டது கட்சி நம்மள இது எவ்வளவு பயங்கரமான ஒரு நியூஸ். நம்மளுடைய தமிழ் படம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் குறிஞ்சி சார் அண்ட் உங்களுடைய என்டையர் டீம். நீங்க இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ மேடைக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி சிவானா ஃபைனலி இத்தனை பேர் கூடி இருக்கிறது சுமோ பார்க்கறதுக்காக 25th தியேட்டர்ஸ் ஹிட் பண்ண போது. ஸோ மக்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க அதோட ஒரு கால் தி காஸ்ட் அண்ட் க்ரூ. நம்ம வந்து தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம அமைதியாக இருக்கணும். நம்ம உண்மையாக அந்த வேலையை செஞ்சோன்னா அதுக்கேற்ற டைம் நம்ம வரும். கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம், ஆனால் கரெக்டான டைமில் வரும் அப்படின்றது தான். ஸோ இந்த சுமோ கரெக்டாக April 25th இட்ஸ் கிட்ஸ் ஃபிலிம், குழந்தைங்களுக்கான எடுக்கப்பட்ட ஃபிலிம். எல்லா குழந்தைங்களையும் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு தாராளமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லைனா வந்து தனியான சூப் சாங் அவங்க சொன்ன மாதிரி அதுக்கடுத்தது வந்து டபுள் மீனிங் டைலாக் எதுவுமே கிடையாது. இட்ஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் ஃபிலிம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் அ மூவி ஆன் 25th April in theatres with your family. அண்ட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வயசுலேருந்து 150 வயசு வரைக்கும் யார் வேணால் பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ தட் இஸ் அ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வரி சார். தேங்க்யூ குறிஞ்சி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் வந்து இது வரைக்கும் ஜப்பானில் நாங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கோம். தெலுங்கு, தமிழ் படம், இதெல்லாம் பாடல்கள் தான் இது வரைக்கும். படம் பண்ணது வந்து முத 50% படம் ஜப்பானில் பண்ணது. இந்தியா ஜப்பானுங்கிற காம்பினேஷனில் இதுதான் ஃபஸ்ட்டு படம். அதில் ஸ்பெஷலி சுமோங்கிற கேரக்டர் ஒன்று. ஸோ ஆல்ரெடி ஜப்பானில் பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்காங்க.
அவரு ஃபேமஸ் ஆகிட்டார். தஷிரோ அப்படிங்கிறவர் அவர் பேர். அவர் ஆல்ரெடி நிறைய ஃபேமஸ் ஆகி நிறைய டிவி இன்டர்வியூஸ் இந்த படத்தில் நடித்ததுனால நிறைய ஈவெண்ட்ஸுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. ஸோ இஸ் பிகம் வெரி ஃபேமஸ் பிகாஸ் ஆஃப் ஐசரி சார் இந்த மூவி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதே ஹாப்பினஸோட அப்படியே நம்மளுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ ஒட்டுமொத்தமாக மேடைக்கு கூப்பிடலாம். would like to welcome the director ஓஸ்மின் சார், நம்மளுடைய சுமு அவர்கள், பிரியா ஆனந்த் அவர்கள், மியூசிக் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள், படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய பெசநகர் ரவி சார் அண்ட் ஒட்டுமொத்த காஸ்ட் அண்ட் க்ரூ, அசோசியேட் எடிட்டர் நம்மளுடைய ஜித்து சார், ப்ளீஸ் நீங்களும் வாங்க. Also, we would like to welcome Nitin Satya sir from Wales. நீங்களும் மேடையில் இணையணும் ப்ளீஸ். And ஒட்டுமொத்த cast and crew, sorry if you miss somebody, யாராவது இருந்தால் கண்டிப்பாக மேடைக்கு வாங்க. And this is a moment for Sumo. Wales Film International, Dr. ஐஸ்வரி கே கணேஷ் அவர்களுடைய தயாரிப்பில், ஓஸ்மன் அவர்களுடைய இயக்கத்தில், அகில சூப்பர் ஸ்டார் சிவா மற்றும் நம்மளுடைய கார்ஜியஸ் பிரியா ஆனந்த் நடிக்கக்கூடிய சுமோ திரைப்படம் வரக்கூடிய ஏப்ரல் 25ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக இருக்கு. And this is definitely going to be a feast. So the Walesல இருந்து மற்றொரு ஃபேமிலி என்டர்டெய்னர் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய லேசி நேமன் கண்டிப்பாக படத்தை போய் தியேட்டர்ஸில் பார்த்து உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. ஒட்டுமொத்த டீம் சார்பாக மீண்டும் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அங்கே கூடி இருக்கக்கூடிய ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. வித் லோட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ட்ரக் லோட்ஸ் ஆஃப் ஒரு ஹோப்போட இந்த படத்தை 25th உங்கள் கையில் கொடுக்குறோம். நீங்களும் அதே லவ் எங்களுக்காக ரெசிப்ரோகேட் பண்ணுவீங்க நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் ஒட்டுமொத்த குழுவுக்கும் நமக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். The entire team, congratulations.